ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம கௌரமியோடைய பாண்டை செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்னேக் ஹெட்டோடைய டேங்க் என்ன பண்ண போகிறோன்னா, மீன் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துன்னா க்ளீன் பண்ணி அந்த டேங்க் ரெடி பண்ணி திருப்பி ஸ்னேக் ஹெட்டை விட போகிறோம். ஏன்னா ஸ்னேக் ஹெட்டை காமிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோவில். அதுவும் இல்லாமல் எல்லா டேங்கையுமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த டேங்கையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய வேலையை முடிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இனி ஸ்னேக் ஹெட் டேங்கை பார்க்கலாம். பாலடைஞ்சு போன நம்ம ஸ்னேக் ஹெட் டேங்கை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பார்த்தாலே தெரியும், தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. கைஸ், தண்ணி பார்த்தீங்களா செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் ஃபோனில் இருட்டாக தெரியுதே கைஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். மீன் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது. நான் மீனை பார்த்துட்டேன், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு. ஆனால் நேரில் பார்க்க கைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் பிடிச்சி கையில் காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். அது கொண்டு வந்ததுக்கு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்தது கைஸ். உங்களுக்கெல்லாம் இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். நம்மளுடைய கப்பி ஃபிஷ் இல்லாமல் ஆனதுக்கு ஸ்னேக் ஹெட்டும் ஒரு காரணம். ஏன்னா அதுக்கு நான் ஃபீட் பண்ணலான்னு பார்ப்பேன். அந்த நேரம் நான் இங்கே பக்கத்தில் போய் ஆற்றுல போய் எங்கேயாவது மீன் பிடிக்க முடியாத இருக்க சுச்சுவேஷனில் இந்த கப்பியில் ஒரு 10 பிடிச்சி போட்டு கொடுத்துருவோம் கைஸ். இதனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் சாப்பிட்டு அது கலர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருந்திருக்கு. கப்பி தான் காலி ஆகிடுச்சு. ஆனால் பாதி கப்பி தான் போட்டேன், மீதி கப்பி தானாகவே செத்து போயிடுச்சு. வெறும் பக்கெட்டில் தண்ணி வச்சு விட்டோம்னா குதிச்சு போயிடும். அதுக்கு தான் இந்த இது மூடி வச்சோன்னா குதிக்காது. இதில் கொஞ்சம் வெயிட் வைக்கணும், இல்லைன்னா குதிச்சு போயிடும். முதல்ல அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம் கைஸ். இவ்வளோ தண்ணி போதுமானது. இதுக்கு மேலே எடுத்தோன்னா குதிச்சிடும். வாடா டேய் சோனம்தா, உள்ள ஏறு. அது கைஸ் பார்த்தீங்களா, இது பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஸ்னேக் ஹெட்டு வந்து கிட்டத்தட்ட ஸ்கேல் வச்சு வளர்ந்தோன்னு வைங்களேன், எவ்வளோ இதுன்னு தெரிஞ்சிடும். பட் இப்போதைக்கு இந்த கை அளவு இருக்குல்ல, இதில் இருந்து இந்த அளவுக்கு இருந்து கைஸ், நியர் டு 1 feet, கிட்டத்தட்ட 1 அடி கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மூடி வச்சிடலாம், குளிச்சிடும். கைஸ், நம்ம நேற்றுக்கு டேங்க் க்ளீன் பண்ணும்போது 2 மீனை இதில் பிடிச்சி விட்டுருந்தோம் ஃபீடுன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி ஒரே ஒரு மீன் தான் இருக்குது, இன்னொரு மீன் காணும். அதாவது அது ஃபீடு நேற்றுக்கு அதை சாப்பிட்ருக்கு. பரவாயில்ல. வேஸ்ட்டை பாருங்களேன், கீழே வேஸ்ட்டை பாருங்கள் கைஸ். அடியில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரியான வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டையும் க்ளீன் பண்ணி தண்ணியை ஃபில் பண்ணி மீனை விட்டுடலாம் கைஸ். இந்த ஃபீடு ஃபிஷ்ஷையும் பிடிச்சிடலாம். பார்த்தீங்களா, முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்து, இந்த வேஸ்ட்டு தண்ணி இருக்குல்ல கைஸ், இந்த தண்ணியை நம்ம மரங்களுக்கோ செடிகளுக்கோ விட்டோம்னா நல்லாவே வளரும். ஏன்னா இதில் அமோனியா கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே மரங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம மரங்களுக்கு விடலாம் கைஸ். டேங்கை பார்த்தீங்கன்னா பலன்னு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டாச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் மறந்தேங்க. இங்கே பார்த்தீங்களா,
பார்த்தா டேங்கு லீக்கு. அதை மறந்துட்டு நான் உள்ளே இருந்த பாசியெல்லாம் எடுத்துட்டேன். பாசி இருந்தனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைவாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு க்ளீன் பண்ணனால இனி தண்ணி ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு கேப்புக்கு அப்புறம். ஆனாலுமே கடைசியாக மீன் சர்வை பண்ணுற அளவுக்கு தண்ணி நிற்கும், அதுக்கப்புறம் லீக் ஆகாது. இவ்வளோ விட்டால் இவ்வளோத்துக்கு குறைஞ்சி நிற்கும். இப்போ பார்த்திங்களா க்ளீன் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருந்த தண்ணி இனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறைய போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இனி பார்த்திங்கன்னா நம்ம மீனை இப்போ விட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்ட முடியும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மீனை விட்டுடலாம் கைஸ். பக்கெட்டோடு வைக்கணும் கைஸ், இல்லைனா வெளியே குதிச்சிடும், அதான் பிரச்சனையே. பார்த்தீங்களா கைஸ் சைஸை? பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெருசு, 1 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருக்கு. சே வளர்க்குது கைஸ். ஆடாடே செம் பண்ணி போயிட்டு கைஸ். கைஸ் சைஸை பார்த்துருப்பீங்க, 1 ஃபீட்டு மேலேயே வளர்ந்துருக்கு. 1 ஃபீட்டு மேலேயே வளர்ந்துருக்கு கைஸ். தொடவே விட மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இந்த வாட்டி அது ஓடலை. இதுக்கு பேர் இருந்ததுன்னா ப்ரீட் ஆகுமான்னு தெரியலையே கைஸ். டச் பண்ணாலும் பெருசாக ஓட மாட்டேங்குது. இதோடைய கலரும் பேட்டர்னும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு வேளை ஃபிஷ் ஃபுட்டு போட்டு சாப்பிட்ட அந்த மீன்களை இது சாப்பிட்றனாலேயான்னு தெரில. ஆனால் இது நார்மலாக வெளியில் பார்க்குறத விட கொஞ்சம் கலர் வந்து பில்டப்பாக தெரியுது கைஸ். என்னன்னு தெரில, டேங்கும் அதுவும் ஒரே கலரில் இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது கைஸ். பார்த்தீங்களா? உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன் கைஸ். அது குதிச்சாலும் குதிக்கும், டேங்கோடைய ஹைட் இவ்வளோ தான். ஆனால் நான் ரிஸ்க் எடுத்துருக்கேன் கைஸ். அது ஏதோ பார்க்கில் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு கைஸ் கவுண்டிங்கில். அது பயப்படுது, குதிச்சிடும் கைஸ். நம்ம எடுத்து விட்டுறலாம், அதுக்கப்புறம் நமக்கு மீன் இல்லாமல் ஆயிடும். இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஃபில் ஆகட்டும் கைஸ். ஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் பிளான்ட்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கூட ஃபில் ஆச்சுன்னா போதுமானது. இப்போ நம்ம வாட்டர் பிளான்ட்ஸ் போடலாம். பக்கத்து டேங்க்லேருந்து 2-3 வாட்டர் கேபேஜஸ் எடுத்து சும்மா போடலாம், மீனுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்காக. இல்லைனா மீன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் கைஸ். ஆளை பார்த்து ஓடி ஓடி பயந்து அது செத்து போயிடும். மூணு போதும் கைஸ். அதுக்கு ஒளிகிற அளவுக்கு வேர்களும் இருக்குது, அதனால் இவ்வளோ போதும். தண்ணி போதுமானது கைஸ். தண்ணியை கட் பண்ணிடலாம். கைஸ் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேக் இது உயிரோடு இருக்குது. உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம பெரிய சைஸில் வளர்ந்துருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா, போன வாட்டி நம்ம ஃபஸ்ட் டைம் நான் மீன் விட்டதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அப்போ அதே தான் இந்த வாட்டியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஒரு 20 டேஸில், ஏன்னா இது பார்த்திங்கன்னா 1 ஃபீட் எபோ இருக்குது. நேரம் அந்த அளவு கிடையாது, இப்போ இது 1 ஃபீட் எபோ இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி மீன்களாக அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது சின்ன வாயாக இருக்குது, எப்படி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக நான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2 இன்ச் 3 இன்ச் சைஸ் இருக்கிற மீன்களையே நான் போட ஆரம்பித்தேன். அந்த மீன்கள்லாம் கூட இது சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்லேயே இதோடைய டிஃப்ரென்ஸை பாருங்களேன். பெரிய டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய சைஸில் வளரும் அப்படின்னு. அப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்னேக் ஹெட்டுக்கு எல்லாமே ஃபீட்டு கிடைக்க இதோடைய க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது.
நான் நினச்சி இந்த மீன்கள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோ சீக்கிரம் வந்து வளராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஃபீட் பண்ணுறதை பொறுத்து. பட் நம்ம தான் தப்பாக ஃபீட் பண்ணியிருக்கோம் கைஸ். இல்லைனா சின்ன மீன்களை ஃபீட் பண்ணி அதோடைய வளர்கிற க்ரோத்தை வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்னேக் ஹெட் ஏதாவது வளர்த்துறீங்க அப்படின்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும், க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மல் நாட்டு ஸ்னேக் ஹெட்னு வளர்த்தினப்போ அது வந்து இங்கேருந்து நைட்டு எஸ்கேப் ஆகி எப்படியாவது எங்கேயாவது போய் தண்ணி இருக்கிற இடத்த நான் தேடிடும் கைஸ். அதே மாதிரி பாதி தேடி போயிடும், பாதி வந்து தேடி போக முடியாமல் ரோட்லேயே வண்டி அடிப்பட்டோ இல்லை எதையாவது காக்கா கழுகு ஏதாவது பார்த்துச்சுன்னா அது குத்தி அதை கண்ணை மட்டும் சாப்பிட்ரும், மீனாக சாப்பிடாது. அந்த மாதிரி செத்து போயிடும் கைஸ். அதனால் நீங்கள் முக்கியமாக மூடி வைக்கணும். அதுவும் இதுக்கு கூட இருந்த ஸ்னேக் ஹெட் எப்படி இறந்து போச்சுன்னா இது வந்து குதிக்க எஸ்கேப் ஆகி வந்து ட்ரை பண்ணி அடிபட்டு இறந்து போயிடுச்சு. பட் இந்த மீன் எஸ்கேப் ஆகவே ட்ரை பண்ணல. மேபி இதுக்கு ரெகுலராக ஃபீடு கிடைக்கிறனாலே நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல இந்த மீன் இவ்வளோ பெருசாக இருக்கும் கைஸ். அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.